இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழ் ஒலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கிடைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. அது என்ன நாள் என்றால், இன்றைக்கு உலக குரல் தினமாக இருக்கிறது. இந்த குரலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய நாளாக கூட இன்றைய நாள் இருக்கிறது. அப்ப குரல் இனம் வரும் பொழுது உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும், பெரும்பாலும் இந்த பறவைகள், விலங்குகள் எல்லாமே குரலை எழுப்பக்கூடிய இருக்கும். ஆனால் பேசும் திறன் படைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் மனிதர்களாகப்பட்ட இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் பேசும் திறன் படைத்தவர்களாக இருக்கும். அப்ப இந்த குரல் தினம் என்று வரும்பொழுது அது பொதுவாக மனிதர்களுக்கு தான் முக்கியமாகவே இந்த குரல் தினம் இருக்க போகுது. அப்ப பல குரல்கள் இருக்கிறது. பல குரல் நீங்க மிமிக்ரி பண்ற அப்படின்னு நினைக்காம பல குரல்கள் இருக்கிறது. இப்படியானவர்களை வைத்துக்கொண்டு இந்த குரல் தினத்தில் நாங்கள் கதைப்பது கேட்டால், அப்ப இந்த குரல் பற்றி வரும்போது 1999 பிரேசில் நாட்டிலே இந்த காது, மூக்கு, தொண்டை மற்றும் வாய்க்கான குரல் சங்கம் என்று ஒன்று வாய் மற்றும் குரலுக்கான சங்கம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து தான் இந்த உலக குரல் தினம் என்று ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அப்போ குரல் எனும் வரும் பொழுது இன்றைக்கு பல குரல்கள் இருந்தாலும் ஈழத்திலே எல்லாருடைய குரல்களும் நசுக்கப்பட்ட குரல்களாகத்தான் இருக்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக அல்லது நீதிக்கான குரலாக பல குரல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பலரும் பல குரல்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பேச்சாளர்கள், பாடகர்களுக்கெல்லாம் இந்த குரல் தான் அவர்களுடைய பெரும் சொத்தாகவே இருக்கு. இந்த குரல் தினத்திலே பார்க்கும் பொழுதும் எம்மவர்கள் பல இடங்களிலே குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. நாங்கள் குரல் என்று வரும்பொழுது இன்றைக்கு கூட ஒரு பெரிய அரசியல் ஆய்வாளர் கூறியிருந்தால், தமிழ் தலைவர்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக பல வாய்ப்புகளை தவற விட்டுருக்கார்கள். ஈழப்பிரச்சனையை இருக்கக்கூடிய பல வாய்ப்புகளை தமிழ் அரசியல்வாதிகள் விட்டுக்கலாம். அப்போ குரல் கொடுக்க வேண்டிய இடங்களிலே நாங்களும் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை தாண்டி இன்றைக்கும் பலரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கான குரல் பெறும்போது நாங்கள் ஒரு பெண்ணிடமே கேட்போம், குரல் தினத்தில் அவர் என்ன கூறப்போம் சொல்லுங்கள் கார்த்திகேயன். பெண்களுக்கான குரல் அப்படின்னு சொன்னா அது என்ன? பெண்களுக்கான குரல், ஆண்களுக்கான குரல், எல்லாருக்கும் ஒரே குரல் தானே ஹரிஹரன்? இப்படி இருக்கேக்குள்ள இந்த இன்றைக்கு குரல்கள் தினமோ அது எனக்கு ஹரிஹரன் சொல்லித்தான் உண்மையாவே தெரியும். இப்படிதான் நேயர்களுக்கும் இன்றைக்கெல்லாம் இப்படியெல்லாம் தினங்கள் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தினம் ஏதோ ஒன்றுக்கான ஒரு கொண்டாட்டமாகவும் ஏதோ ஒன்றுக்கான அங்கீகாரமாகவும் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களுடைய பண்டிகைகள், எங்களுக்கு தெரிஞ்ச சில நாட்கள் மட்டும்தான் முக்கியமான நாட்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். குரல்களுக்கான தினம் அப்படின்னு சொல்லிக்கலாம். உண்மையில் இந்த பாடகர்களாக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், பலருக்கும் இந்த குரல் அப்படின்றதான் அதுதான் அடிப்படையே. அவர்களுடைய கலைக்காக இருக்கட்டும், அவர்களுடைய திறன்களை வெளிப்படுத்துறதாக இருக்கட்டும், இந்த குரல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அடிப்படையாக இருக்குது. இப்ப குரல், பேச்சு இப்படின்னு எல்லாம் வரைக்குள்ள இந்த குரல் கொடுக்கிறது அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. எங்க நாங்கள் நசுக்கப்படுகிறோம், எங்க நாங்கள் வன்முறைகளை சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் எங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். பேச வேண்டிய இடத்துல நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப சில பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்குமெண்டா, இப்ப சிலர் எல்லாம் இந்த காதலிக்கும் பொழுது பேசு பேசு என்றுவார்கள். திருமணமானதுக்கு பிறகு பேசவே பேசாத, இந்த குரலை கேட்டாலே எனக்கு எரிச்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த குரல் அப்படின்றது பல இடங்கள்ல செல்வாக்கு அது காதலி கேட்க இனிமையான குரல்ல பேசுறீங்க, காதலித்த பிறகு திடீர்னு சொன்னாக்கான போய் மிமிக்ரி குரலா எடுக்கிறீங்க, அதெல்லாம் அந்த குரலை வேணாம்னு சொல்லுகிறாங்க. அப்படி எல்லாமே இல்லை. அது அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை பெண்களுக்கும் இருக்குது தானே இல்லையா? அப்ப நேயர்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கும் தெரியும். இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயமாகத்தான் இந்த விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஆண்கள் திருமணத்துக்கு முன்னர் ஒரு மாதிரியும், திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின்னாடி நாங்கள் ஆண்களை பிரித்து கொள்ளலாம். அப்படி அன்பு மழை பொழிகிறது ஒரு மாதிரியும், அதுக்கு பிறகு எரிஞ்சு விழுகிற மாதிரியும், இப்படி பல நிகழ்வுகள் எல்லாம் எங்களோட வீட்டுல நடக்கும். அதையும் விட இந்த குரல் அப்படின்னு சொன்னாலே இந்த மழலை மொழிகள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயமா இருக்கு. இப்படி இருக்கு இந்த மழலை பேச்சு, அந்த மழலைகளுடைய குரல் அப்படி என்பது சில வீடுகளில் எல்லாம் பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களுடைய குரல்களை கேட்கிற போது சிலருக்கு மன ஆறுதல்களாக இருக்கும். ஏன் இப்ப இந்த ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவர்களுடைய அந்த குரல் கேட்கிறது என்பது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்படி பல விடயம். அதை விட இந்த முதுமையில் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு அப்படி என்பது அது ஒரு, இப்ப ஹரிஹரனை பொறுத்த வரைக்கும் முதுமைன்னு சொன்னோடனே என்ன உதாரணப்படுத்தணும் நேயர்களுக்கு, அது அப்படி ஒரு மனநிலையில தான் அவர் இருக்கிறார். நானே என்ன சொல்லிக் கொள்றது, இப்ப முதுமையில வரக்கூடிய குரல் அப்படி என்பதும் அவர்களும் இப்படி என்ன தாங்கள் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம். முதுமையில இருக்கிற பல முதியோர்கள் எங்கள் 2 வீட்டு குரலும் சில நேரம் பிடித்த குரலாக இருக்கு. நிகழ்ச்சி பார்த்துக்கக்கூடிய அதிகர்கள் முதியோர்களாக இருக்கிறபடியா காரணங்கள் எல்லாம் சொல்றீங்க, தம்பி குரல் எல்லாம் இல்லை, இந்த பேப்பர் வாசிக்க மட்டும் குரலை கொஞ்சம் மெதுவா வாசிங்க சொல்லக்கூடாது. அவர்களுக்கு ஒரு பிடித்த குரலாகவும் நாங்கள் இருக்கிறோம்.
நிச்சயமாகத்தான் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்தும் இப்படியான ஆசீர்வாதங்களுக்கு எங்களுக்கு அது கிடைத்திருக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தானே அறியலாம். எல்லாருக்கும் கிடைக்காது அது. இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய முதியவர்களை எல்லாம் தள்ளி வைக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்து இந்த பேரன் பேத்தி அப்படி அவர்களுடைய பாசங்களே கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்க இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியோடாக எங்களுக்கு அந்த முதியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது அப்படின்றதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையில கொடுத்து வைத்தவர்களாகத்தான் இருக்கிறோம். இப்படி இருக்கைக்குள்ள இந்த ஹரிஹரனும் பல குரல்கள் இருக்கிறது. அவருடைய பெயரே எழுத்து குரல் அப்படின்றது அவருக்கு பல குரல்கள் இருக்கிறது. சில நேரங்கள்ல எரிஞ்சு விடுவதாகவும் இருக்கட்டும், சில நேரங்கள்ல தன்னை விட்டா நல்லவர் இல்லை என்ற மாதிரி பல குரல்கள் பல திறமைகள் இருக்கக்கூடிய ஹரிஹரன்ட்ட சொல்லுங்கள். ஹரிஹரன் இப்படியே சொல்லி சொல்லி எனவே இன்னொருவன் ஒரு வன்மம் பிடிச்சவன், கோபக்காரன், பைத்தியக்காரன் நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டீங்க. அப்படி இருந்தாலும் கார்த்தியாயன் கூறிய போல பல மூத்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிறபடியா தினந்தோறும் எல்லாருடைய வீடுகளிலுமே வந்து இந்த தனிமையை போக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே பேரப்பிள்ளைகளாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கோம். எங்களுக்கும் பல தாத்தா பாட்டிகள் தினந்தோறும் கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக என்பது எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலும், அதே போல இந்த குருவா ஜாலினது குழலினது என்பார் தம்மக்கள் மழலை சொற்களாதவர் என்பது கூட இந்த பிள்ளைகள் சிறுவர்களுடைய குரல் என்பது எந்த பெரிய கொடுமையான விடயங்கள் அல்லது எந்த பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அந்த குரல் வந்து எங்களுடைய மனதிலே வந்து தேனாக பாய்ந்து எங்களுடைய மனதை ரணங்களை ஆற்றுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் வீட்டிலே வேலை முடிந்து வந்தவுடன் குழந்தைகளோடு எந்த தாயோ தந்தையோ விளையாடுவதற்கு ஆசைப்படுவார்கள். அந்த குழந்தைகளுடைய வார்த்தை, அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய விடயங்கள் என்னதான் ஆபீஸ்ல பேச்சு வாங்கிட்டு வந்தாலும் பிள்ளை வந்து சின்ன செல்லமா வந்து அப்பா அடித்து விளையாடைக்கு வந்து அது கதை கேட்க வந்து எங்களுடைய மனதிலே அந்த குரல் வந்து ரணத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கும். அதே போல சிலருடைய குரல்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இசை மூலமாக எங்களுடைய மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய, குறிப்பாக எங்களுடைய எஸ்பிபி பாலசுப்ரமணியம் எஸ்பிபி ஐயா அவருடைய குரல் அது ஒரு தனி இசையாக இருக்கட்டும், இளையராஜா அவனுடைய இசை பாடல்கள் ஏஆர் ரோமானாக இருக்கட்டும் என்று இந்த இடைக்காலங்களில் வந்துக்கூடிய பாடல்கள் என்று பல பாடல்கள் வந்து எங்களுடைய ரணங்களை ஆற்றக்கூடியதாக இருக்கும். அதே போல எங்களுடைய தமிழர் தேசத்திலும் பலதரப்பட்ட பாடல்கள் இருந்தார்கள். எங்களுடைய உணர்ச்சிகளை எழுப்பி தங்களுடைய குரலால் எங்களை கட்டி போடக்கூடிய பல பாடல்கள் இருந்தார்கள். குறிப்பாக எங்களுடைய ஈழநிலத்தினுடைய பெரும்பாடகராக இருக்கக்கூடிய சாந்தன் அவர்களுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த காந்தம் என்பது எங்களை கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்கும், எங்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஈழத்தமிழினம் ஒரு உணர்ச்சியை கொண்டு எழும்பியது என்றால் அதற்கு இந்த எங்களுடைய இசை வந்து இன்றியமையாததாக இருந்தது. எங்களுடைய உணர்ச்சி நாடி நரம்புகளை தூண்டுவிக்கக்கூடிய வகையில் அந்த உணர்ச்சிகள் இருந்தது. அது எங்களை ஒரு பக்கம் இந்த ஈழத் தேசத்தின் போராட்டத்தின் மீது அனைவருமே இழுத்து பிடிக்கக்கூடியது. அதுக்கு பிறகு இன்றைக்கு பேச்சாளர்களாக நாங்களும் எல்லா இடங்களிலுமே உணர்ச்சிகளை கொட்டி தரும். இன்றைக்கு அரசியல் காலம் வந்து இன்றைக்கு பல குரல்கள் பல விதமாக ஒழிக்கும். சிலர் நக்கலாக பேசுவார்கள், சிலர் நையாண்டியாக பேசுவார்கள், அப்படி பல குரல்கள் உணர்ச்சியாக பேசுவார்கள். நீண்ட காலமாகவே தமிழர் தரப்பிலேயே உணர்ச்சி பேச்சுக்கள் என்பது மக்களை கட்டி போடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பேச்சாளர்கள், உணர்ச்சி பேச்சாளர்கள் அதிக அளவிலே தங்கள் குரல்கள் மூலம் வாக்குகளை சேகரித்து கொடுத்தவர்களும் இருந்தார்கள். இது இங்கே தாண்டி தமிழகத்திலே தேர்தல் காலம் என்றால் பேச்சாளர்களுக்கெல்லாம் உழைப்பு காலமாக மாறிவிடும். எல்லா கட்சிகளுடைய மேடை பேச்சுகளுமே சென்று பேசுவார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோம்னா தமிழகத்திலே பேசியே 30 லட்சத்துக்கு மேல ஒரு வாக்கு சேர்த்துக்கணும், அது செந்தமிழன் சீமானாகத்தான் இருக்கும். அப்போ ஒரு குரல் வந்து எப்படியும் எல்லாவற்றையுமே செய்யக்கூடியதாக இருக்கும் என்பது இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கு. அப்ப தமிழர்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போகுது. எங்களுக்கான நீதிக்கான குரலாக எங்களுடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும். எங்களுடைய நடந்த அநீதிகளுக்கு தட்டி கேட்கக்கூடிய குரலாக இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக எங்களுக்கு இந்த குரல்கள் வேண்டும். எங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய குரல்களாக எங்களுடைய குரல்கள் ஒலிக்க வேண்டும். வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் எங்களுடைய சமுதாயத்துக்கான குரல்களை கொடுக்க வேண்டும். தனியே இன்றைக்கு அரசியல் மாற்றம் வந்தது. தமிழ் தேசிய கட்சிகளை ஒதுக்கி விட்டோம், போலியான கட்சிகளை ஒதுக்கி விட்டோம் என்றால் எங்களுக்கான நீதி, எங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கான குரல்களை யார் கொடுக்க போகிறார்கள் என்ற கேள்வி வரப்போகுது. அப்ப அநீதியானவர்களை ஒதுக்கிவிட்டு தமிழ் தேசியத்தின் பார்வையில் பயணிக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. தமிழ் கட்சிகளுடைய தேவை எல்லாருக்குமே இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவருமே உணர்ந்து கொள்ளணும். எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் யாரையாவது ஒருவரை உருவாக்கி கொள்ளணும். இல்லை என்றால் எங்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்ற பெயரில் எங்களுடைய குரல் வலைகள் நசிக்கப்படும் என்பதையும் இந்த உலக குரல் தினத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த குரல் வந்து வரும்பொழுது எங்களுடைய குரலை பயன்படுத்தி இன்றைக்கு கில்மிசா சென்று சாதித்ததன் மூலம் ஈழத்தமிழர்களுடைய திறமை சர்வதேசத்தில் அங்கீகாரம் பெற்றது. இன்றைக்கு எல்லா நாடுகளுக்குமே கில்மிசா தன்னுடைய குரல் வளத்தின் மூலம் பாட செல்கிறார். அதே போல இன்றைக்கு கில்மிசாவை தொடர்ந்து அசானி வந்திருக்கிறார். அதே போல எங்களுடைய நாட்டிலே இன்றைக்கு பிரியங்கா இன்றைக்கு கொக்குவிலன் சென்றிருக்கிறார் என்றும் ஒருவரை பிடித்து ஒருவராக முன்னேற தொடங்கினார் இந்த குரலை. அதே போல அது மட்டும் இல்லை, எங்களுடைய தேசத்திலிருந்து பல குரல்கள் பல நாடுகளுக்கு சென்று பல பட்டிமன்றங்கள் விவாத போட்டிகளில் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குரல்களும் பக்கத்துல தான் இருக்கிறார்கள். அவர்களும் சர்வதேச ரீதியில் பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். நாங்கள் அடிக்கடி இந்த ஹரிஹரனை பார்த்து சொல்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த வாய் வச்சு வங்காளம் போறது அப்படின்றது வந்து ஹரிஹரன் மட்டும் வாய் வச்சு சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போயிட்டு வந்துட்டார் அப்படின்னு நாங்கள் நக்கல் அடிக்கிறது. ஆனா உண்மையிலேயே அந்த திறமை அவர்களை அங்கு வரைக்கும் அழைத்து சென்றிருக்கிறது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள், கிழக்கு பல்கலைக்கழக மாணவி ஒருவர் என்று எங்களுடைய நாட்டிலிருந்து தங்களுடைய குரல் பேச்சு திறமையை வைத்து அப்படி சாதித்தவர்களும் இருக்கிறார்கள். நாங்க பாடகர்களை மட்டும் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலயும் வந்து கடவுள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு உறுப்பு எங்களுக்கான திறமைக்கான உறுப்பா பயன்படுத்தி சில பேர் ஆம்ஸ் ஏற்றி இந்த பாக்ஸிங்கள் ஸ்போர்ட்ஸ்கள் அதில் இருப்பாங்க, சில பேர் நல்லா பாடுவாங்க. அப்படி இப்படின்னு எங்களுக்கு குரலை ஏதோ இறைவன் போன புறப்புற செஞ்ச புண்ணியத்தால குரலை நல்லாக கொடுத்தபடியால் அந்த குரலை வைத்து நாங்களும் ஏதாவது ஒன்று செய்யக்கூடியதாக அது வர்த்தகமயப்படுத்தப்பட்டது என்பதை தாண்டி நாங்கள் எங்களுக்கு தேவையான இங்கே நடந்துக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மக்களும் மண்ணும் அனுபவிக்கக்கூடிய வழிகளை சர்வதேசம் வரை கொண்டு இந்த குரலூடாக சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு மன திருப்தியான விடயமாக. அதே போல இன்றைக்கு வாகீசன் வந்து எங்களுடைய துள்ளிசை பாடல்கள் மூலம் இன்றைக்கு கொடி கட்டி பிறகு ஆரம்பிக்கிறார். புலம்பெயர் தமிழர்கள் தேசம் வாழும் தேசம் எங்கும் அவரை அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப குரல் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த குரல் வளம் என்பது நாங்களும் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு பாடசாலைகள் விவாத போட்டிகளாக இருக்கட்டும், பேச்சு போட்டிகளாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டு அதே போல பக்கத்துக்கு கூடிய காதியனும் சும்மா இல்லை. பாடசாலைகளில் இருந்து ஒரு சின்ன பிள்ளை நாங்கள் பார்க்க விவாத போட்டிகளுக்கு வந்த ஒரு சின்ன பிள்ளை இந்த குரலை பயன்படுத்தி இன்றைக்கு சின்ன பிள்ளையிலே அது வருகிறது பல்கலைக்கழகங்களை படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு நிகழ்ச்சியிலே இது ஒரு குரலுக்கான அங்கீகாரமாக தான் இதுக்கு ஒரு நிகழ்ச்சியிலே தொகுப்பாளராக மாறுவது, பட்டிமன்ற பேச்சாளராக மாறுவது, அதே போல இந்திய பேச்சாளர்களோடு இங்கே இருக்கக்கூடிய பட்டிமன்றங்கள் செய்வது என்று தன்னுடைய குரலை பயன்படுத்தி ஒருவர் வளர்ந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு பெண் வந்து பாரான விடயங்களை தாண்டி வருகிறார் என்பது கொஞ்சம் நாங்கள் பெருமைப்பட வேண்டிய அவரை நினைத்து பெருமைப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லும். நன்றி ஹரிஹரன், நன்றி. பலரும் பல திறமைகளை, உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படி என்பதுதான் நாங்களும் தினம் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏதோ ஒரு பட்டப்படிப்பு படிச்சுட்டோம், கவர்மெண்ட் வேலை தரும் அப்படின்னு இருக்காம எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபேஷன், எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விருப்பங்களை நாங்கள் தொடர்ந்து செல்றது ஏதோ இடத்துல அதுல இருந்து ஒரு வருமானம் வருதோ இல்லையோ ஏதோ இடத்துல எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது நாங்க நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா என்ன இங்க சில பிரச்சனைகள் என்னன்னா, சிலரெல்லாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கலைத்துறையில் சாதிக்க முடியும் அப்படி என்று சில டெக்லைனோட செயற்படுகிறார்கள். இல்லை, எங்கிருந்து வருபவர்களும் எப்படி இருப்பவர்களும் சாதிக்கலாம் அப்படி என்று எதிர்காலத்திலாவது நிரூபிப்போம். இல்லையா ஹரிஹரன்? அதான் வெட்டி ஷர்ட், வெள்ளை ஷர்ட் போட்டாதான் நீங்களும் பேசலாம் என்று இல்லை, நாங்கள் ஜீன்ஸ் டிஷர்ட்டோட வந்து பேசுவோம் என்பதை சொல்லக்கூடியதா இருக்கு. அதான் மட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ளே கேட்காது என்ற பாடலோடு நாங்களும் இன்றைய குரல் தினத்தில் எங்களோடு சேர்ந்து குரல்கள் மூலம் சமூக பிரச்சனைகளை வெளி உலகில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை குரல்களுக்கும் ஒடுக்கப்பட்ட குரல்களின் நீதியாக நாங்கள் இனி எல்லாருமே ஒழிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களின் நிலத்து குரல் ஹரிஹரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி நேயர்களே.